العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله مولانا العلي العليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து மனிதர்களில் உயர்வானவர்களாக முஸ்லிம்களை படைத்து முஸ்லிம்களிலும் உயர்வானவர்களாக உம்மத்தே முஹம்மதியாவான நம்மவர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அந்த உம்மத்தே முஹம்மதியாவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து மனித ஜின் இனத்திற்கும் ஒரு வழிகாட்டி, ஒரு முன்னோடியாக பல நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி தந்து அதிலே ஒரு சில வழிமுறைகளை ஏற்படுத்தி அதிலே நன்மைகள் செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் தீமைகளை செய்பவர்களுக்கு நரகத்தையும் தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக கூறி காட்டுகின்றார். இதற்கு இந்த மனிதன் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு சில நன்னாட்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அந்த நன்னாட்கள் எவை என்பதையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். நாம் மேலே ஓடிய அந்த ஆயத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்ற பொழுது வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபை வல் வத்ர், இதில பல கருத்துக்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு எடுத்துரைக்குகின்றார்கள். அதிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவாகி இருக்குகின்றது. இன்னல் அஷ்ர அஷ்ருல் அல்ஹா, இந்த 10 நாள் என்பது குர்பானியினுடைய அந்த 10 நாட்கள். வல் வத்ர் என்பது யௌமுல் அரஃபா, வஷ்ஷஃபு என்பது யௌமுன் நஹர் என்பதாக நமக்கு தஃப்சீர் இப்னு கஸீரிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய செய்தியிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மேலும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது ரமலானுடைய கடைசி 10 என்றும் முஹர்ரமுடைய ஆரம்ப 10 என்றும் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 என்றும் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஆக 10 என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த 10 நாட்களும் நமக்கு சிறந்த நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குகின்றது என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹசரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால்
அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சீனா என்ற அந்த மலைக்கு வந்து அவர்களை தௌராத் வேதத்தை அடைந்து கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அந்த வேதத்தை அவர்கள் வாங்குவதற்கு முன்னால் 30 நாட்கள் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். அந்த 30 இரவுகளை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக நாம் அவர்களுக்கு வாக்களித்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டிவிட்டு அதற்கு பிறகு மேலும் அவர்களுக்கு 10 நாட்களை பூர்த்தி செய்யுமாறு நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம் என்பதையும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு கூறி காட்டுகின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 நாட்கள் துல்காதா மாதத்தினுடைய அந்த 30 நாட்கள் முழுமைப்படுத்தி அந்த நாட்களிலே அவர்கள் நோன்பு இருந்து அவர்கள் அந்த வேதத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசுவதற்காக அவர்கள் தயாராகுகின்றார்கள். தயாராகி அந்த நாட்கள் நிறைவு பெற்றவுடனே ஒரு மரத்தினுடைய பட்டையை எடுத்து அவர்கள் பல் துலக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு 10 நாட்கள் நீங்கள் மேலும் நோன்பு இருக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். ஆக நீங்கள் 40 நாட்களாக பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்பதை ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஃப்சீர் இப்னு கஸீரிலே சொல்லக்கூடிய விஷயம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மேலும் ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது தஃப்சீரிலே பெரும் விரிவுரையாளர்கள் கொள்ளக்கூடிய கருத்து துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்கள் தான் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் 10 நாட்கள் கொடுத்து 40 நாட்களாக பூர்த்தி செய்த அந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்பதை நமக்கு விரிவுரையாளர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஆக இந்த 10 நாட்களிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கின்றான். நாம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குகின்றதே மற்ற நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்கள் சிறப்பை பற்றி எங்களுக்கு நாங்கள் கூறுகின்ற பொழுது அதை நாங்கள் 10,000 நாட்களுக்கு சமமாக கருதி வந்தோம் என்பதாக ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பைஹகி இமாம் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். அதுபோன்று சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் நாங்கள் நற்செயல்கள் புரிவதிலே எங்களுக்கு சக்திக்கு மீறி நாங்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக ஹஸ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பைஹகி இமாம் பதிவு செய்கின்றார்கள். இப்படி இந்த 10 நாட்களை நாம் சிறப்பாக கருதினால், இந்த 10 நாட்களை நாம் கண்ணியப்படுத்தினால், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களை நாம் கண்ணியப்படுத்துவோமேயானால் அல்லாஹ் தஆலா நமக்கு 10 அருளை வழங்குகின்றான் என்பதாக ஹஸ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் குர்துபி என்ற குன்யத்து லித்தாலிபின் என்ற அந்த நூலிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம் இந்த 10 நாட்களை கண்ணியத்தோடு நாம் கருதுகின்ற பொழுது முதல் அல்லாஹ் வழங்கக்கூடிய அருள் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆயுளிலே பரக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். இரண்டாவதாக பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு பலத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா தருகின்றான். மூன்றாவதாக குடும்பத்திலே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், சிரமங்கள் இவைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை வழங்குகின்றான். நான்காவதாக அல்லாஹ் தஆலா நமக்கு பாவங்களுக்கு பரிகாரம் ஏற்படுத்தி அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்குகின்றான். ஐந்தாவதாக நன்மைகளுக்கு பல மடங்கு நற்கூலிகளை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். மரண வேதனையை லேசாக்குகின்றான். மன்னரையின் இருளை நீக்கி ஒளியை தருகின்றான்.
நன்மையையும் தீமையையும் எடை போடுத்தக்கூடிய அந்த தராசை அல்லாஹு தாலா நமக்கு அந்த நன்மையின் தராசை கனமாக்குகின்றான். 9வது நரகத்தில் இருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பு வழங்குகின்றான். 4வதாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளில் நமக்கு உயர்வான அந்தஸ்தை நமக்கு தருகின்றான் என்பதாக ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள இரவு. ஒரு தடவை ஹஜ்ரத் சுஃபியான் இப்னு சௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு இரவிலே பஸ்ராவினுடைய நகரிலே உள்ள கபிரிஸ்தானுக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மன்னரையில் சென்று ஜியாரத் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு கபரில் இருந்து மிகப்பெரிய ஒரு பேரொளி வீசுகின்றது. அந்த பேரொளியை பார்த்த அவர்கள் சற்று நேரம் நிதானம் இல்லாமல் அவர்கள் ஒரு மயக்க அடிப்படையில் அவர்கள் நின்று விடுகின்றார்கள், திகைத்து நிற்கின்றார்கள். அந்த பேரொளியை பார்த்த வண்ணம் அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. சிறிது நேரம் அப்படியே அவர்கள் நின்றுவிட்ட பின்னர் அதற்கு பின்னால் அவர்களுக்கு நினைவு வருகின்றது. அந்த கபருக்கு அருகாமையிலே அவர்கள் செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த கபரில் இருந்து மிகப்பெரிய பிரகாசம் வீசுகின்றது. அந்த பிரகாசத்திலிருந்து ஒரு அசரீரி வருகின்றது. சுஃபியானே, நீ என்ன ஆச்சரியத்தோடு பார்க்கின்றாய்? இது என்ன மாதம் தெரியுமா? துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை பொதிந்துள்ள ஒரு அற்புதமான இரவு. இந்த இரவு நான் அமல் செய்ததன் காரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எனக்கு கபரிலே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தந்தார். நீயும் இது போன்று அமல் செய்தால் உனக்கும் அல்லாஹு தஆலா இது போன்று மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தருவான் என்பதாக ஒரு அசரீரி சப்தம் அவர்களுக்கு கேட்டதை, இந்த செய்தியை நூருல் ஈலா என்ற அந்த சட்ட பதிவு நூலிலே நம்மால் பார்க்க நேரிடுகின்றது. இப்படி இந்த கண்ணியமான அந்த 10 நாட்களை நாம் ஆராய்வோமேனால் ஏராளமான சிறப்புகள் பொதிந்தது இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவுகள். அதிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அரஃபாவுடைய நாளை வைத்திருக்கின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஷைத்தானுக்கு இந்த விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு பொறாமை ஏற்பட்டது. அவன் இதிலிருந்து அவன் வெறுப்படையக்கூடிய நாளாக இருக்குகின்றது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், பத்ர் போரிலே எப்படி ஷைத்தான் வெற்றி கிடைத்து விட்டது இஸ்லாமியர்களுக்கு என்பதாக அவன் பொறாமையோடு வெறுப்படைந்து அவன் மக்களிடத்திலே அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டதே, இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டதே என்பதாக அவன் நினைத்து பொறாமைப்பட்டானோ வெறுப்படைந்தானோ, அதுபோன்று இந்த 10 நாட்களில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நரக விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து, மக்கள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்குகின்றார்களே, நரக விடுதலை அடைந்து விட்டார்களே என்பதாக நினைத்து அவன் வெறுப்படைகின்றான் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாட்கள் இதுதான். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு வாலிப பருவமுடைய ஒரு சஹாபி அவர்களோடு ஒரு தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளாமல் அவருடைய கண்கள் அங்கும் இங்கும் அலைபாய்கின்றன. அப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் தன்னுடைய நாவையும் கண்களையும் செவிகளையும் இவைகளை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை அரஃபா நாளே அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்குகின்றான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதே போன்று அவர்கள் கூறக்கூடிய செய்தி, மன் ஹஃபில லிசானஹு வ ஸம்அஹு வ பஸரஹு யௌமல் அரஃபா குஃபிர லஹு மின் அரஃபதி இலா அரஃபா. யார் ஒருவர் தன்னுடைய பார்வை புலனையும் செவி புலனையும் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா?
இந்த அரஃபாவிலிருந்து மறு அரஃபா வருகின்ற வரை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பைஹகி இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அரஃபா நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை ஏற்று மன்னித்த நாளும் இந்த அரஃபாவுடைய நாள் தான். அந்த அரஃபாவுடைய நாளில் தான் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவிலே தங்கி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களை மட்டுமல்ல எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி பெறக்கூடிய நாளாகவும் அந்த அரஃபாவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, யார் ஒருவர் அரஃபாவிலே தங்கவில்லையோ அவருடைய ஹஜ் பரிபூர்ணமாகாது, நிறைவேறாது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரஃபா மைதானத்திலே அந்த அரஃபாவுடைய நாளிலே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய அந்த முதுகந்தண்டை அவர்களிடத்திலே தடவினான். அதிலிருந்து தான் அவருடைய சமுதாயங்கள் வெளியானது. அன்று அந்த முதுகந்தண்டிலே தடவக்கூடிய நேரத்திலே எத்தனை உயிரினங்கள் வெளியானதோ அத்தனையும் அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்குகின்றான் என்பதாக முஸ்னத் அஹ்மத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளும் மிக சிறப்புக்குரிய இரவுகள். அந்த சிறப்புக்குரிய இரவுகளை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் என்பதற்கு பல உதாரணங்களை நம்மால் கூற முடியும். ஒரு தடவை தாரிக் இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே வந்து, உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனத்தை ஓதி வருகின்றீர்கள், அவ்வசனம் மட்டும் எங்களிடையே அருளப்பட்டிருந்தால் நாங்கள் அந்நாளை பண்டிகை போல் கொண்டாடி கொண்டிருப்போம் என்பதாக அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது அது என்ன வசனம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்குகின்ற பொழுது அல்-யௌமு அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் பிநிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த நாளிலே உங்களுக்கு நான் மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே இறுதி பேரிலே அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அந்த ஆயத்தை எங்களுக்கு மட்டும் கொடுத்திருந்தால் நாங்கள் மிகப்பெரிய பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே அந்த யூதர் கூறுகின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அது எங்களுக்கு பெருநாள் தான், அது அரஃபாவுடைய நாள் தான், அந்த அரஃபாவுடைய நாளும் எங்களுக்கு பெருநாள் தான். ஏனென்றால் ஹாஜிகள் எல்லாம் அந்த அரஃபாவுடைய நாளில் தான் அவர்கள் பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அளிக்கக்கூடிய செய்தியை புகாரி இமாமும் முஸ்னத் இமாமும் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஆக நாம் எந்த அளவிற்கு ஒரு புனிதமான நாட்களிலே இருக்குகின்றோம் என்பதை இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் படிக்குகின்ற பொழுது தெரிகின்ற பொழுது நாம் நம்மால் இப்படிப்பட்ட ஒரு புனித நாளில் இருக்குகின்றோம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது யார் ஒருவர் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாளிலே அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்குகின்றார்களோ அவர்களுக்கு கஃபாராவாக ஒரு ஆண்டு முழுவதும் முன்னால் செய்த பாவம் அவர்களுக்கு பரிகாரமாக அமையும், மன்னிக்கப்படும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யக்கூடிய அந்த நிலைமையை நம்மால் காண முடிகின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோமேயானால் இந்த நாட்கள் புனிதமான நாட்கள். இந்த நாட்களிலே அரஃபாவுடைய நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த துல்ஹஜ் நாட்களிலே யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்களிலே நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். இவைகள் எல்லாம் சிறப்புக்குரிய நாள் என்பதை நம்மால் இது போன்ற விஷயங்களிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து நாம் அனைவர்களும் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி எப்படி ஹஜ்ரத்
முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் சொல்ல அந்த 10 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அல்லாஹு தஆலா அதை அருளாக புரிவதற்கு நாம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா உதவி செய்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து மனிதர்களில் உயர்வானவர்களாக முஸ்லிம்களை படைத்து முஸ்லிம்களிலும் உயர்வானவர்களாக உம்மத்தே முஹம்மதியாவான நம்மவர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அந்த உம்மத்தே முஹம்மதியாவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து மனித ஜின் இனத்திற்கும் ஒரு வழிகாட்டி, ஒரு முன்னோடியாக பல நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி தந்து அதிலே ஒரு சில வழிமுறைகளை ஏற்படுத்தி அதிலே நன்மைகள் செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் தீமைகளை செய்பவர்களுக்கு நரகத்தையும் தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக கூறி காட்டுகின்றார். இதற்கு இந்த மனிதன் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு சில நன்னாட்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அந்த நன்னாட்கள் எவை என்பதையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். நாம் மேலே ஓடிய அந்த ஆயத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்ற பொழுது வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபை வல் வத்ர், இதில பல கருத்துக்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு எடுத்துரைக்குகின்றார்கள். அதிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். இந்த செய்தி தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவாகி இருக்குகின்றது. இன்னல் அஷ்ர அஷ்ருல் அல்ஹா, இந்த 10 நாள் என்பது குர்பானியினுடைய அந்த 10 நாட்கள். வல் வத்ர் என்பது யௌமுல் அரஃபா, வஷ்ஷஃபு என்பது யௌமுன் நஹர் என்பதாக நமக்கு தஃப்சீர் இப்னு கஸீரிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய செய்தியிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மேலும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது ரமலானுடைய கடைசி 10 என்றும் முஹர்ரமுடைய ஆரம்ப 10 என்றும்
துலோஜுடைய ஆரம்ப 10 என்றும் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஆக 10 என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த 10 நாட்களும் நமக்கு சிறந்த நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குகின்றது என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹசரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்